Hello everyone. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் போயம், அதாவது தி கேஷரினா ட்ரீ 12th இங்கிலீஷ்ல கேஷரினா ட்ரீ போயம் உடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு? நேம் ஆஃப் த போயம். போயமோட நேம் என்ன? அவர் கேஷரினா ட்ரீ. இதனோட போயட் நேம் வந்து டோருதட். ஓகேவா? இதனோட ஜானர் நம்மளுக்கு போயமா தான் இருக்கு இல்லையா? சோ இதனோட தீம் என்ன இருக்குன்னா ரிமெம்பரிங் சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரியான இந்த போயம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரீயை வந்து பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரஃபா இருக்கு, ரொம்ப அப்பியர்ஸ் டு பி ஹியூஜ் பைத்தான் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிரைட் ரெட் ஃபிளவர் ப்ளூம் ஆன் த பிரான்ச்சஸ் ஆஃப் த கேஷரினா ட்ரீ. ஸோ அந்த கேஷரினா ட்ரீல வந்து பிரைட் ரெட் ஃபிளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகுது. தே அட்ராக்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது அங்க இருக்க எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பேர்ட்ஸையுமே அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. தே பிளே அமங் ட்ரீஸ் கலர்ஃபுல் ஃபுட்டேஜ். அட் நைட் த ஹோல் கார்டன் பிகம்ஸ் அலைவ் வித் த never ending melody from a bird on the branches of the tree. She is delighted to see the cashew tree through window at dawn. ஓகேவா? சோ அந்த டூர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இப்படி இருக்க ஒரு சூப்பர்பான இந்த மாதிரி இருக்க ஒரு பிளேஸ்ல இருந்து அந்த ட்ரீயை வந்து அவங்க விண்டோ வழியா பாக்குறது வந்து she likes, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. In winter she has sometimes seen baboon family among the branches of the tree. So ட்ரீயோட branchesல வந்து அவங்களுக்கு baboon ஃபேமிலியும் பார்ப்பாங்க. Kokilas welcome the sunrise from near and far. So கோகிலாஸுமே வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ், அதுவுமே வந்து சன்லைட்டை வந்து சன்ரைஸை வந்து வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தே ஸ்டில் ட்ரௌசி கவுஸ் பிகேன் தேர் ஜர்னி டு ஃபீட் இன் த கிரீன் பாஸ்டர்ஸ். அங்க இருக்க கவு அது வந்து ஃபீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றது. ஒயிட் லில்லிஸ்லாம் வந்து ப்ளூம் ஆகுது. இது எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? நியர் தி கேஷரினா ட்ரீ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் த ட்ரீ ஹாஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் த போயட்ஸ் ஹார்ட். போயட்ஸ் ஹார்ட்ல அந்த ட்ரீக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. She used to play with her deceased brother and sister under the tree. அதாவது அவங்களுடைய deceased brother and sister, அதாவது அவங்க இப்போ இல்ல. ஓகேவா? ஆனா அவங்க இருக்கும் போது அவங்க எப்படி விளையாண்டாங்க அப்படின்றத வந்து நினைச்சு பாக்குறாங்க. அதுவும் எங்க விளையாண்டிருக்காங்க? அந்த ட்ரீக்கு அண்டர்ல தான் அப்படின்னு சொல்றாங்க. The memories are linked with the tree. ஸோ அந்த ட்ரீயோட அவங்களோட மெமரி என்ன ஆயிருக்கு? லிங்க் ஆயிருக்கு. The tree reminds her of her happy childhood days. ஓகேவா? அவங்களோட ஹாப்பி சைல்ட்ஹுட் டேஸ் என்ன பண்ணுதான் அந்த ட்ரீ வந்து அவங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கு. She used to hear a strange drive like sound. It was the tree's lament over their loss. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்இமேஜினபிள் திங்கிங், அதாவது ரியலிஸ்டிக்கா இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க வந்து திங்க் பண்றதுல இது சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சவுண்ட் கேக்குது அந்த ட்ரீல இருந்து. ஸோ இவங்க அதை என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்க கூடயே விளையாண்டுட்டு இப்போ இல்ல அந்த ட்ரீ கூட. ஸோ அதனால அவங்களோட லாஸை வந்து அந்த ட்ரீ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the tree reminds her happy childhood. She has heard this sound even if far away countries. So countries தாண்டி இருக்கும் போதுமே அந்த ட்ரீயோட சவுண்ட் வந்து கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So it was a tree's lament over their loss. She had gone to study. அதாவது அவங்க ஸ்டடிக்காக வேற வேற கண்ட்ரிக்கு போயிருக்கும் போதுமே கூட அவங்களுக்கு இது கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. Every time she hears the strange music, the vision of the majestic tree with all the memories flashes across her mind. So every time she hears, அவங்களுக்கு எப்போல்லாம் கேக்குதோ அப்ப எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்கான் அந்த அவங்களுடைய பிளே பண்ண அந்த ஹாப்பியா இருந்தாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கு. The poetess dedicated a verse to the casuarina. ஸோ கேஷரினாக்கு என்ன பண்றாங்க? ஒரு வேர்ஸை வந்து டெடிகேட் பண்றாங்க இந்த poet. She, her brother and sister loved the tree. So the tree will become immortal like the yew trees or Borrowdale sanctified by Wordsworth in his poetry. So the poet says that her poetry may be weak, but she knows that her love for the tree and everything it stands for will protect it from being ever forgotten. என்ன சொல்றாங்கன்னா அதாவது இவங்களோட மெமரிஸ் எப்படி மறையாதோ அதே மாதிரி இந்த ட்ரீயுமே வந்து மறையக்கூடாது. ஈவன் இந்த ட்ரீ வந்து அழிஞ்சாலும் இந்த ஒரு போயம் மூலயமா இந்த ட்ரீ என்னவா இருக்கும்? எப்பவுமே வந்து நெவர் ஃபர்கட்டனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு கேஷரினா ட்ரீயோடைய ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் பண்றதுக்கு மறக்காம விடன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.